நமக்கு ஏற்படக்கூடிய பயத்துக்கு 2 முகம் இருக்குது. அதாவது பயத்தினால ஏற்படக்கூடிய நன்மைகள். இன்றைக்கி நமக்கு எப்படி ஒரு இலக்கு, ஒரு ஆசை நம்மளை ஒரு தேவையை நோக்கி இழுத்துட்டு போகுமோ, நமக்கு இருக்கிற பயம், வாழ்க்கையை நோக்கின பயம் அப்படின்றது சில வெற்றிகளுக்கும் காரணமாக இருக்குது. அதாவது பயத்துக்கு பாசிட்டிவ் சைடு இருக்குதுன்னு சொல்கிறேன். பயத்தோட நெகட்டிவ் சைடு என்ன அப்படின்னா, இன்றைக்கி உங்களுக்கு ஏற்பட்டிருக்க ஒரு பயத்தினால ஒரு முயற்சியை செய்யாமல் நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. அந்த விஷயத்தை தள்ளி போட்டுட்ருப்பீங்க. ஒரு பெரிய சக்ஸஸ்க்கு போகாமல் அந்த பயத்தை காரணம் காமிச்சு நீங்கள் முயற்சிகளுக்குள்ளே இறங்காமல் இருப்பீங்க. இந்த மாதிரி பயத்துக்கு 2 சைடு இருக்குது. இங்கே பயத்துக்கு இன்னொரு பிரச்சனை அப்படி என்னென்னா, இப்போ நம்ம எப்படி ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு நம்ம விரும்பி ஈர்க்கும்போது மேனிஃபெஸ்ட் ஆகும், அது மாதிரி கான்ஷியஸ் பயத்தில் நீங்கள் நினைக்கிற விஷயத்தையும் மேனிஃபெஸ்ட் பண்ணும். கான்ஷியஸ்க்கு எமோஷனலாக டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்க்க தெரியாது. எல்லாமே பீக் தான். கோவம், துக்கம், பயம், சந்தோஷம் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்கும். அப்போது ஒரு சந்தோஷமான ஒரு தேவை ஈர்க்கிறதும், பயத்தோட ஒரு பிரச்சனையை அதிகம் சிந்திக்கிறதும் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்க்குள்ளே தான் வருது. ஸோ ஃபியரில் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும், பயத்தோட மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக தப்பான மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகவும் ஃபியரை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதை எப்படி பிரித்து புரிஞ்சுக்கிறது, உண்மையிலேயே ஃபியருக்கு அந்தளவுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஒரு ஃபேராக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஈர்ப்புவிதியை பற்றி நிறையா விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து 6-7 இயர்ஸாக அந்த சேனல் நிறையா விஷயம் அப்டேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட ஏதாவது தேவைகள் இருக்குன்னா பாஸ்ட் வீடியோஸில் செக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபியர் அப்படின்றது சாதாரணமாக வந்துட்டு போகிற ஒரு எமோஷனெல்லாம் பார்க்க முடியாது. இது நம்ம சைல்டுஹுட்லேருந்து எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கிட்டு நம்ம ப்ராக்ரெஸ் ஆகி வரமோ, அறிவு வளர்க்குறோமோ, பயமும் ஒரு வகையான அறிவு தான். இப்போ தீய தொட்டா சூடும் நமக்கு தெரியும். சில பிரச்சனையான விஷயங்கள் பக்கத்தில் போகக்கூடாது நமக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் நம்ம அறிவு தான். அறிவில் பயம், எதை சரியாக செய்யணும் செய்யக்கூடாதுன்ற அந்த மாரல் எல்லாமே கற்றுக்கிட்டு தான் வந்திருக்கோம். ஸோ பயமும் ஒரு விதமான ஒரு கல்வி தான். அப்போது சின்ன வயசில் நீங்கள் அது ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். சின்ன வயசில் நீங்கள் அந்தளவுக்கு ஒரு விஷயத்தை பார்த்து பயப்பட மாட்டீங்க. பிகாஸ் அது பயப்படணுன்ற அறிவு உங்களுக்கு இல்லாமல் இருந்துச்சு. ஸோ போக போக நம்ம கற்றுக்கிற விஷயங்கள், பார்க்குறது, படிக்கிறது, அடுத்தவங்க வாழ்க்கையில் நடக்கிறதுன்னு சொல்லி த்ரூ அவுட் நம்ம லைஃப்பில் இந்த வர லேர்னிங்கில் பயத்தையும் சேர்த்து கற்றுக்கணும். இது நான் முதலே சொன்ன மாதிரி 2 சைடு இருக்குது பயத்துக்கு. ஒரு சில வகையில் நன்மை தான் அப்படின்னா கூட, நம்ம வாழ்க்கையில் ப்ராக்ரெஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு பயம் நம்மளை தடுக்கும் போது என்ன பண்ணலான்றது தான் இங்கே நம்ம பேச போகிறோம். ஸோ அதுக்கு முதல் பயம்னா என்னென்னு புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாத்தையுமே ஓப்பனாக ஆகும், இது எனக்கு பயமாக இருக்குது நான் பண்ணல அப்படின்னு இல்லாமல், அதோட அடிப்படை என்ன, அது எப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்றது தான் இங்கே நம்ம பேச போகிறோம். முதல் விஷயம், ஃபியர் அப்படின்றது ஒரு வகையான ப்ரொஜெக்ஷன். அதாவது நமக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு கற்பனை பிம்பம் தான். அது உண்மை இல்லை. அது எப்படி சொல்லலாம்னா, இப்போ நீங்கள் ஏதோ ஒரு முயற்சி செய்ய நீங்கள் துணிஞ்சிட்டீங்க. ஆனால் அந்த இடத்துல அது போக வேண்டான்றதுக்கு நிறையா பயத்தை காரணமாக அடுக்கி வச்சுருக்கீங்க. ஜஸ்ட் இந்த நிமிஷம் நீங்கள் செய்கிற முயற்சி பயத்துக்காக தள்ளி போட்டிருப்பீங்கள, அதை கற்பனை பண்ணிக்கிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் அந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கண்ணை மூடி ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள். அந்த ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கோ, இல்லை இந்த வேலைக்கு போகிறதுக்கோ, இல்லை இந்த ஊர் மாறுறதுக்கோ, இந்த ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிறதுக்கோ, ஏதோ ஒரு வாழ்க்கை சார்ந்த ஒரு முன்னெடுப்புக்கு நீங்கள் ஒரு பயத்தை காரணம் காமிச்சு செயல்படாமல் இருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு பயத்தை ஏதோ ஒன்றை சூஸ் பண்ணி கண்ணை மூடிட்டு அந்த ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ கன்டினியூ பண்ணுங்கள். ஸோ இப்போ நடந்த இந்த கற்பனையில் இந்த 5 நிமிஷம் 2 நிமிஷம் யோசிச்சதில் நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற பயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்னு நினச்சிட்ருக்கீங்களே, இந்த செயலை செஞ்சுட்டா இப்படி ஆகிட்டு என்ன ஆகும், தப்பான ரிலேஷன்ஷிப் சூஸ் பண்ணிடணும், அப்போது சூஸ் பண்ணிட்டா என்ன ஆகும், இந்த தொழில் எடுத்து நான் தோத்துட்டா என்ன ஆகும், ஸோ ஏதோ ஒரு காரணங்கள் இருக்குல்ல, அந்த கற்பனையை நீங்கள் இப்போ யோசித்து பார்க்கும்போது ஃப்யூச்சரில் அது நடக்கும்போது ஏற்படக்கூடிய அந்த வலி இருக்குல்ல, ஒரு வேளை நீங்கள் கற்பனை பண்ணுறது மேனிஃபெஸ்ட் ஆகிட்டா நடக்கும்போது ஒரு வலி இருக்குல்ல, அதை விட அதிகமான வலியை இன்றைக்கி வெறும் கற்பனையிலே எனக்கு உருவாக்கியிருப்பீங்க. ஸோ ஒரு விஷயம் நடக்கவே இல்லை, அந்த ஃப்யூச்சர் இன்னும் வரல, அந்த தேதி இன்னும் வரலை, ஆனால் அது ரியல் லைஃப்பில் நடந்தால் ஏற்படக்கூடிய வலியும் அந்த கவலையும் விட கற்பனையிலேயே இவ்வளோ தூரம் நீங்கள் அதை ஸ்ட்ராங்காக உணர முடியுதுன்னா, அப்போது நமக்குள்ளே ஏற்படுற எத்தனையோ பயம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரியல் லைஃப்பில் நடக்கவே இன்னும் ஆரம்பிக்கலை, ஆனால் அதுக்குள்ளே வெறும் கற்பனையில் தான் இத்தனை உருவாக்கணும்னு புரிஞ்சுக்கோங்க. அப்போது இன்றைக்கி இந்த பயத்தை இல்லை நீங்கள் துணிஞ்சு பண்ணிடுங்கன்னு நான் சொல்லலை.
ரியாலிட்டியை விட கற்பனை தான் இன்னும் மோசமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வெறும் நமக்குள்ளே நடக்கிற ப்ரொஜெக்ஷன்னால் ஒரு ஒரு பிம்பத்தால் தான் நடக்குது. ஒரு உண்மைத்தன்மை அப்படின்றது மேபி நாளைக்கு பாசிட்டிவாக இருக்கலாம், இல்லை இதை விட வேர்ஸ்ட்டாக இருக்கலாம். பட் கற்பனையில் தான் பயப்படுறீங்க, ரியாலிட்டியில் ஒன்றும் நடக்கலைன்றதை புரிஞ்சுக்க ஆரம்பிங்க. அப்போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த பயம் அப்படின்றது நடக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவோ செயல்பாடுகள் இருக்குது. ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி ஃபெயில் ஆக போயிடுவேன் அப்படின்னு பயப்படுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி எத்தனையோ செயல்பாடுகள் இருக்குது. அதில் ஃபெயிலியர் கிடையாது, அதில் நிறையா முயற்சிகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வெறும் கற்பனைக்காக உங்களுக்குள்ளே ஏற்படுத்திக்கிட்ட அந்த ஒரு விசுவலைசேஷனுக்காக நீங்கள் ஆக்ஷன் எடுக்காமல் விட்டுறீங்க, அதை நோக்கி சிந்தனைகள் உருவாக்காமல் போயிடுறீங்கன்றதான் எங்கள் பிரச்சனை. அதாவது இந்த வழியில் போனால் இதுதான் அப்படின்ட்டா அந்த வழியை பற்றி சிந்திக்கிறதோ அந்த 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 ப்ரிப்பரேஷனுக்குள்ளே நம்ம போகாமல் போயிடும். ஸோ ஃபியர் அப்படின்றது வெறும் ப்ரொஜெக்ஷன் தான். அப்போ நீங்கள் கற்பனையில் இன்றைக்கி தடுத்துக்கிட்டு இருக்கிற விஷயத்த கொஞ்சம் உட்காந்து யோசித்து அந்த பிரச்சனை வரும்போது பார்ப்போம், அந்த நாள் நடக்கும்போது பார்ப்போம், இன்றைக்கி என்ன செயல்பாடுகள் செய்யலாம், எது இன்றைக்கி முடியும், ப்ரெசென்ட்டில் என்ன பாசிபிள்ன்றதை யோசிக்கலாம். அடுத்தது ஃபியர் அப்படின்றது ஒரு சப்ஜெக்டிவான விஷயம்னு சொல்லுவோம். அதாவது இப்போ நான் பயப்படுற ஒரு விஷயத்த நீங்கள் துணிவாக செய்வீங்க, நீங்கள் செய்கிற விஷயத்த இன்னொருத்தரால் அது வந்து எப்படி செய்ய முடியும் தெரியல, எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லுவோம். இந்த பயம்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் வேறுபடுது. அப்போ என்ன அர்த்தம், இந்த செயலை ஒரு மனுஷனால் செய்ய முடியுமானா செய்ய முடியும். ஆனால் நமக்கு இருக்கிற அந்த இமேஜினேஷன், நமக்கு இருக்கிற அந்த படிப்பு, அந்த ஃபியரை பற்றின அந்த கல்வின்றது எனக்குள்ள தப்பாவோ இல்லை அந்த செயலை செய்ய முடியாத அளவுக்கு எனக்கு ஒரு பாஸ்ட் மெமரியோ ஹோல்ட் பண்ணுன்னு அர்த்தம். என்னால் செய்ய முடிய ஒரு விஷயத்த இன்னொருத்தனால செய்ய முடியல அப்படின்னா இது வந்து வெறும் இமேஜினேஷன் உருவாக்கக்கூடிய தடை தான். ஃபியர்ன்றது அது தானே. ஸோ அப்போது ஒரு ஃபியர் அப்படின்றது காமனாக எல்லாருமே அதை செய்ய முடியாது. இப்போ யாருமே வந்து தீயில் போய் நிற்க முடியாது. அது வந்து காமன் ஃபியர். அந்த ஃபியர் வந்து நம்மளை உயிரை காப்பாற்றுது. ஸோ சொன்ன மாதிரி ஃபியரோட குட் சைடு வச்சுப்போம். பட் ஒரு தொழிலையோ ஒரு வேலையோ ஒரு படிப்பையோ துணிச்சு செய்ய முடியல, என்னால் முடியல அப்படின்னா அந்த ஃபியருக்கு காரணம் நான் பாஸ்ட்டில் உருவாக்கிக்கிட்ட விஷயங்கள் தான். ஸோ அப்போ ரியாலிட்டியில் பொதுவாக பார்த்தா அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஏன் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, இன்றைக்கி நீங்கள் எடுத்து வச்சிட்ருக்கிற அந்த பயம் இருக்குல்ல, அது எனக்கு மட்டுமா இல்லை இந்த உலகமே பொதுவாக அந்த விஷயத்தை செய்யாதான்னு யோசிச்சுக்கோங்க. அப்போது இல்லை இது எனக்கு மட்டும்தான், இது வந்து மனுஷனுக்கு வேறுபடுது அப்படின்னா நீங்கள் செய்ய தயங்குற அந்த செயலை செய்ய ஆரம்பிக்கணும்னு அர்த்தம். அப்போது காமனாக அந்த விஷயத்தில் எந்த தடையும் கிடையாது, இது என்னோட கற்பனைன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த செகண்ட் பாயிண்ட் கண்டிப்பாக உதவும். ஸோ ஒரு முயற்சி செய்யும்போது இதை உலகத்தில் யாருமே செய்ய மாட்டாங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பயத்துலேருந்து விடுபட்டு நீங்கள் வெளியே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்த விஷயம், எந்த ஒரு பயத்துக்கு பின்னாடியும் நம்மக்கிட்ட ஒரு கதை இருக்கும். இப்போது ஒரு விஷயத்த ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக சொன்னால் அது உங்களுக்குள்ளே புரிகிறத விட ஒரு கதையாவோ ஒரு படமாவோ புத்தகமாகவோ சொல்லும்போது உள்ளே ஏற்படக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனை ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய விதம் இருக்குல்ல, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ரீசெண்டாக நான் என்னோடய கோர்ஸ் சம்மந்தமாக ஒருத்தர் கூட பேசும்போது அவங்களுக்கு இன்றைக்கி லைஃப்பில் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய தப்பான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அதை அவங்களால வந்து ஏற்றுக்க முடியல. விச் மீன்ஸ் அவங்க அதை கற்பனையை நான் பண்ணலை, அது எனக்கு எப்படி நடக்குதுன்னே தெரில அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க ஒரு 7 வருஷம் 8 வருஷம் அவங்க படித்த நாவல்கள் எல்லாமே இதை சார்ந்தது தான். இந்த இப்போ போயிட்டுருக்க ரிலேஷன்ஷிப் இஷ்யூ சார்ந்தது தான். ஸோ அப்போ கான்ஷியஸ் எப்பவுமே நம்ம படிக்கிற ஸ்டோரிஸ் இல்லை பார்க்குற விஷயங்கள் இல்லை நம்ம படமாக புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரு கதையோடு சேர்ந்து அந்த பயத்தை வந்து உள்ள உருவாக்கி வச்சுருக்கோம். இப்போது சாதாரணமாக ஒரு பர்டிகுலர் சின்ன ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி இதை பண்ணாதன்னா நமக்கு பயம் வராது. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு கதை கொடுத்து அதுக்கு ஒரு எமோஷன் க்ரியேட் பண்ணி அதில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் சொல்லும்போது அந்த விஷயத்தின் மேலே நமக்கு பயம் வரும். சாதாரணமாக ஒரு வியாதியை பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்தால் பயப்பட மாட்டோம். ஆனால் அதையே ஒரு 2 வருஷம் உட்காந்து டிவியில் போட்டு காமிச்சா கண்டிப்பாக அதன் மேலே நமக்கு ஒரு பயம் வரும். ஸோ ஒவ்வொரு பயத்துக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கும். அந்த ஸ்டோரி நமக்கு பொருந்தணுன்ற அவசியம் கிடையாது. நான் பாஸ்ட்டில் பழகினவங்க எல்லாருக்குமே ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டோரி எனக்கு பொருந்தணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அப்போது உங்களுக்கு இருக்கிற பயம், அந்த கதை பின்னாடி நீங்கள் கற்று வச்சுருக்கிற விஷயத்த கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். இந்த கதை எனக்கு ஏன் நடக்கணும், அப்போது இது வெறும் கதை தான் அப்படின்னா அதை தாண்டி அந்த முயற்சியோ அந்த பயத்தை தாண்டி ஏதாவது செயலையோ செய்ய வேண்டியது இருந்துச்சுன்னா செய்ய ஆரம்பிக்கணும். இந்த புரிதல் உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு தடையாக இருக்கிற விஷயத்தை தாண்டறதுக்கான முயற்சியோ எண்ணமோ ஏற்படும்ன்றதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வந்து எனக்குள்ளே ஏற்படுத்தி வச்சுருக்கிற கற்பனை, இந்த பிம்பம், இந்த கதை, இதெல்லாம் வந்து ஆமாம் எனக்கு தெரியும் இருக்குது. ஸோ இப்போ இது எப்படி ஓவர் கம் பண்ணுறது? ஃபியர்ன்றது நான் முதலே சொன்ன மாதிரி தொடர்ந்து கற்றுக்கிட்டே வர அனுபவத்தின் மூலமாக ஏற்படுற ஒரு அறிவு. அப்போது நான் எனக்கு தெரியாமல் இருக்கிறப்போ சின்ன வயசில் ஒரு 4 படம் பார்த்தேன், அது எனக்குள்ளே பதிஞ்சுது. என்னை அறியாமல் ஒரு சில விஷயங்கள் நான் பார்த்தேன். பட் இன்றைக்கி எனக்கு அறிவு இருக்குது. எது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், எது எனக்கு அறிவை கொடுக்கும், எது எனக்கு வந்து முன்னேற்றும் நமக்கு தெரியுது. அப்போ நம்ம கன்சியூம் பண்ணுற இன்ஃபர்மேஷனை கரெக்டாக ஃபில்டர் அவுட் பண்ணி
இது நமக்கு என்ன செய்ய போகுது, இதன் மூலமாக என்ன கிடைக்க போகுதுன்னு ஒரு அறிவை கூட புரிஞ்சு அதனுடைய தேவையை கற்றுக்கிட்டு அது அவசியமானு பார்த்துட்டு பண்ணிங்கன்னா ஃபர்தராக இந்த பயத்தை உருவாக்கக்கூடிய விஷயங்களுக்குள்ளே போக மாட்டீங்க. இது நான் சிம்பிளாக சொல்லணுன்னா, இது நான் பாஸ்ட்டில் எங்கள் வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது ரோட்டில், நீங்கள் போகிறீங்க, அந்த இடத்துல உங்களுக்கு உதவ முடியாது. விச் மீன்ஸ் நீங்கள் போயிட்டுருக்க ஒரு பைக்கோ சைக்கிளோ யாரையும் கூப்பிட்டு போக முடியாது, எதுவும் பண்ண முடியாது. சரி, அந்த இடத்துல போய் நீங்கள் ஏதாவது உதவி பண்ண போகிறீங்கன்னா நான் இல்லை, ஆனால் இன்னும் நான் வேடிக்கை பார்ப்பேன். அப்படிங்கிறப்போ உங்கள் கான்ஷியஸ்க்கு அந்த ஆக்சிடென்ட் பற்றின எல்லா டீட்டெயில்ஸ், அங்கே நடக்கிற பெயின், அங்கே நடக்கிற ட்ராமா எல்லாமே ரெஜிஸ்டர் ஆகும். இப்போ ஒரு டிவி பார்க்குறீங்க, அதில் ஒரு நியூஸ் கோ த்ரூ பண்ணுற மாதிரி ஆகுது. அதில் ஏதோ ஒரு மோசமான விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா அது தேவையில்லை, ஸ்கிப் பண்ணிடலாம். நிறைய பேர் என் கூட இந்த விஷயத்தில் ஆர்கியூ பண்ணுறது என்ன அப்படின்னா, அப்போ தப்பான விஷயங்கள் என்னென்னு தெரிலனா அந்த மூமெண்ட் வரும்போது நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கேட்பாங்க. யோசிச்சு பாருங்கள், இன்னைக்கு இது எப்படி இருக்குன்னா, நான் எல்லா பயத்தையும் கற்று வச்சுக்கிறேன், ஸோ தட் அந்த பயம் என்னை கிராஸ் பண்ணும்போது அந்த பயத்தை நான் உணர்வேன்ற மாதிரி தான். அப்போ என்ன புரிஞ்சுக்கணுன்னா, உங்கள் எண்ணத்துக்கு எட்டாத அறிவு, ஏதாவது ஒரு பிரச்சனை நாளைக்கு அது நடந்தாலும் நீங்கள் ஈஸியாக கடந்து போகணுன்னா அதை பற்றின அதிக அறிவு இல்லாமல் இருக்கிறது நல்லது. இது ஒரு முட்டாள் சந்தோஷமாக இருக்கான், அதிக அறிவோடு இருக்கிறவன் கவலைப்படுறான்னா இதுதான் காரணம். ஸோ நீங்கள் கன்சியூம் பண்ணுற விஷயத்த தெரிஞ்சு கன்சியூம் பண்ணுங்கள். அது எந்த வகையில் உங்கள் வாழ்க்கைக்கு உதவும்னு பாருங்கள். அது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியாக கொடுக்குதான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி வீடியோஸ், அந்த மாதிரி ஆர்டிகல்ஸ், அந்த மாதிரியான பிக்சர்ஸ், எனிதிங், ஸ்டோரிஸ், புக்ஸ் எல்லாத்தையும் இக்னோர் பண்ணுறது நல்லது. ஒரு மோசமான விஷயத்தை கற்று தான் உங்களுக்கு அறிவு ஏற்பட போகுதுன்னா அந்த அறிவு உங்கள் வாழ்க்கையில் மோசமான விஷயங்களை தான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதையும் புரிஞ்சுக்கணும். நம்ம சேனலில் சொல்கிற மாதிரி இன்றைக்கி நம்ம வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிற விஷயங்களில் நமக்கு இலக்கில்லை, நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல, இத்தனையும் சொன்னாலும் இதுக்கு பின்னாடி இருக்கிற கரு என்ன, ஏன் உங்களை ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறேன், ஏன் மீடியாவை தவிர்க்க சொல்கிறேன், ஏன் பீப்புளை தவிர்க்க சொல்கிறேன்னா இதன் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த கருன்றது அந்த ஃபியர் தான், அந்த பயம்தான். ஒரு விஷயத்தை செய்ய முடியாமல் நம்ம ஸ்தம்பிச்சு போகிறதுக்கு காரணம் அந்த பயம் மட்டும்தான். இன்றைக்கி நீங்கள் எந்த காரணம் எடுத்துக்கிட்டாலும் பின்னாடி ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்துக்கான ஒரு வேர் தான் மற்ற எல்லா விஷயங்களையும் தடுத்துட்ருக்கும். ஸோ இந்த மாதிரி அறிவு நமக்கு வேணாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்களை தவறுங்க. இது வரைக்கும் கற்றுக்கிட்ட இந்த பயம் நமக்குள்ளே ஏற்படாமல் இருக்கிறதுக்கு பேசிக் ப்ராக்டிசஸ், நிறையா செல்ஃப் ஃப்ளோ, ஐம் அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பண்ணுங்கள். மற்றபடி தொடர்ந்து இதுக்கு மேலே நான் என் லைஃப்பை தேவையை நோக்கி நான் வச்சுக்கிட்டா போதும். என்னால் இந்த பயத்தை தாண்டி என் லைஃப்பில் எல்லா விஷயத்தையும் சரியாக செய்ய முடியுன்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.